ஒரு தீவு, அந்த தீவுல 3 பேர் இருக்காங்க. ஐலண்ட். அந்த ஐலண்ட்ல there's 3 people in the island. You have a boat. நான் அந்த வாங்குக்கே வரல. நீங்க 3 பேரை போய் காப்பாத்தணும். 3ல ஒருத்தரை மட்டும் நீங்க காப்பாத்த முடியும். யாரை காப்பாத்துவீங்க அப்படின்னு சொல்ல அந்த 3 பேர் யார் சொல்லிடுறேன். நடிகர் விக்ரம், இயக்குனர் லிங்குசாமி, நம்மளுடைய சினிமாட்டோகிராஃபர் ஆடி ராஜசேகர் அப்படி. இதுல 3 பேர் யாரை முதல்ல காப்பாத்துவீங்க? படம் என்ன முடியல விக்ரம், அட்லீஸ்ட் படம் முடியல. கேமராமேன் டைரக்டர் அது கண்டினியூட்டி அவங்களுக்கு இல்ல, இந்த உங்களுக்கு மட்டும்தான். தேங்க்ஸ் இல்ல நான் எல்லாரையும் காப்பாத்துன்னு சொல்லாம விட்டாங்க. இப்ப நீங்க அதே மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கீங்க, தீவு வந்து மூழ்கிட்டு இருக்கு, 3 பேர் இருக்காங்க. அங்க ட்ரிஷா இருக்காங்க, இன்னும் 2 பேர் அசின் இருக்காங்க. சூப்பர். ஜோதிகா இருக்காங்க. ஜோதிகா இல்ல ஸ்னேகா யாராவது? ஓகே ஸ்னேகா இருக்காங்க. ஸ்னேகா ஆமா ஜோதிகா. ஆனா அந்த போட்ல நீங்க ஒரு ஆளை தான் நீங்க வந்து காப்பாற்ற முடியும். சோ போட்ல ட்ரிஷாவா? ஆமா. சோ நான் சொன்னேன் த்ரிஷா என் கூட டீம்ல இருந்துருங்க, ஜோதிகாவும் அசினும் போட்ல போயிடும். அடேங்க அப்பா, இது வந்து இந்த படம் முடிய வரைக்கும் இந்த படம் முடிய வரைக்கும் அடுத்த படம் அசினோட நடிச்சிட்டு இருக்கேன். இது வந்து ஸ்னேகாவும் அசின் கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏதாவது பரவாயில்ல, நீங்க 2 பேரும் கூப்பிட்டு பார்க்க சொல்ல போறேன். நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி சாப்பிட்ற டைம்ங்க. கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிடணும். அதாவது ஒரு சினிமா ஷூட் அப்படிங்கிறது ஒரு திருவிழா மாதிரி. இங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். இந்த சமயத்துல தான் நம்ம வந்து டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா அவங்களுக்கு கொஞ்சமாவது பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை மைக்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சத்துல வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் 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 மாஸ்டர். உங்களை வந்து ரொம்ப நேரமா ஒரு நிமிஷம் கால் கொஞ்சம் இந்த கால் காமிங்க, கொஞ்சம் கால் காமிங்க. இந்த காலில் சக்கரை அந்த காலில் என்ன பார்க்கணும். சுத்தி சுத்தி எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கீங்களே. டைம் இல்ல, த்ரிஷாவோட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் சாங் முடிக்கணும். சரி, இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? இந்த பாட்டை ஒரு 3 நாளா கேட்டுட்டு இருக்கோம். ஆமா, இதான் நான் ஃபர்ஸ்ட் சாங் நான் பண்றேன். இட்ஸ் a lovely number. ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே லிங்குசாமி சார் வந்து சிடி அமிச்சாரு, கேட்டுட்டு சொல்லுங்க மாஸ்டர் எப்படி இருக்குன்னு. கேட்ட உடனே சொன்னேன், சார் ரெடி சார், நம்ம ஷூட்டிங் இன்னைக்கே பண்ணலாமான்னு கேட்டேன். அந்த அளவுக்கு இட்ஸ் ஸோ அகெயின் லைக் கேட்ட உடனே நான் ஸ்டாப் 20 டைம்ஸ் கேட்டேன் நான். தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். தென் வெரி மெலோடி ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நாங்கள் 3 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த சாங் எங்கே பண்ணலாம், ஃபஸ்ட்டு கோவான்னு நினச்சோம், என்ன பண்ணலாம், பட் இட்ஸ் டூ மெலோடி. அண்ட் ஹரிஜராஜோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப 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 நல்லா எழுதியிருந்தாங்க. சரி என்ன பண்ணலாம் நினச்சிட்டு, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன லொக்கேஷன். ஸோ அதை ஷூட் பண்ணலாம். இந்த மகால செலக்ட் பண்ணது யார்? டைரக்டர். அப்படியா? சரி, அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். 10 நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அவரை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? அவ்வளவு தெரியுமா? அவருக்கு பிடிச்ச சாப்பாடு எது தெரியுங்களா? அவர் எப்பவுமே டயட்ல இருக்காரு. என்ன சாப்பாடு? அப்படிங்களா? அவங்கள பார்த்தா டயட்ல இருக்கு தெரியுது. He loves food, but body building அது இதுன்னு is always on a diet. Correct. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு பிரியாணி பிடிக்கும். அப்புறம் பிரியாணி சாப்பிடுவாங்களா? சிக்கன் ஃப்ரை வித் சப்பாத்தி பிடிக்கும். இட்லி மீன் குழம்பு பிடிக்கும். தயிர் சாதம் பிடிக்கும். சன்னா பட்டூரா அதெல்லாம் பிடிக்கும். அப்புறம் சைனீஸ் பிடிக்கும். கான்டினென்டல் பிடிக்கும். அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய சாக்லேட்ஸ், எல்லா சாக்லேட்ஸும் பிடிக்கும். நாங்கள் யாராவது உள்ள வந்துட்டு ஒரு சாக்லேட் பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்க, அது மட்டும் சாப்பிடுவாங்க. நாங்கள் போன பிறகு எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஸோ இப்போ எது சொல்லுங்க. இது சாப்பிட்டீங்களா ட்ரிஷா? I love food. ஆனா அவங்க வந்து வெயிட் போட மாட்டாங்க. என்ன ரகசியம் சொல்லுங்க. இதை கேட்கறதுக்கு நிறைய தாய்மார்கள், நிறைய பெண்கள் காத்துட்டு. எப்படி நீங்க வந்து இவ்வளவு ஸ்லிம்? இது ஸ்லிம்மா? இது ஸ்லிம்னா அப்ப யாரு? எல்லாரையும் காட்டுவாங்க.
இல்ல எப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த இந்த நிகழ்ச்சி பார்த்து புத்தாண்டு ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிட்டதா. ஆமா. அது luck only I think. அப்படியா? நிஜமா. ஏன்னா I don't work out. நான் எதுவுமே பண்ணதில்ல. சில சமயம் ரொம்ப வெயிட் ஏறினா ஒரு 2 நாள் கம்மியா சாப்பிடுவேன். நல்லதா? கம்மியானா கொஞ்சம் ஆனா கூட வெயிட் போட மாட்டேன். சத்தியமா சொல்றேன். இவ்வளவுதான் கம்மி. அவங்க சாப்பிடுறது பார்த்துக்கல. அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, நான் வெயிட் போட மாட்டாங்க. உங்களுக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும்னு பரமசிவா அண்ணா சொன்னாரு. நீங்க சமைக்க தெரியாது, சாரி. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டன் சிக்கன் எல்லாம் சமைக்க கத்துக்கிறேன். ஏய் முழுகாப்படி, எப்போ உனக்கு காதலிக்க ஆரம்பிச்சுன்னா அப்பயே நானும் சாப்பிட்டு குறைச்சிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் முழுக்க விட்டுறேன். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கே. இன்னும் ஒரு கற்பனை விதித்த ஒரு போட்டி. கேள்வி. Yeah. இதுல நான் உங்கள்ட்ட ஒரு பொருள் கொடுப்பேன். அந்த பொருளை வச்சு அந்த பொருள் என்னவோ அதை செய்யக்கூடாது. அதுக்கு அதை பயன்படுத்த